வீட்டுக்கு விடு விஜய். ஒன்று சொல்லட்டா, அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய சிவில் டிபார்ட்மெண்ட்டினுடைய பேராசிரியர் ஜெயந்தி அவங்ககிட்ட கணவர்கிட்டே சொல்லிட்டாங்க, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன், நீ என்ன நிர்பந்திக்கக்கூடாது, எனக்கு எந்த அழுத்தமும் தரக்கூடாது. ஒரு அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் சொல்கிறார், வீட்டுக்கு வீடு விஜய், வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு எங்கள் ஆதவ அர்ஜுனா சொன்னார். நாஞ்சில் சம்பத் உங்கள்கிட்ட சொல்கிறேன், வீட்டுக்கு 2 ஓட்டு இன்னைக்கு வந்துச்சு. இமாலய வெற்றி பெறப்போகிறோம். அதிமுக வெற்றி பெற்றால் என் கணக்கு ஒரு 4 தொகுதி வெல்லலாம். மற்றதெல்லாம் டிவிக்கே வந்துடும். ஆமாம், ஏன்னா கருத்து கணிப்புலாம் பார்த்தா 10% தான் போட்டிருக்காங்க. யாரு கருத்து கணிச்சது? நியூஸ் 7 நியூஸ் 7 அது யாரும் ஜி ஓட்டர்ஸ்லாம் நியூஸ் 7 யாரும் பார்க்கறதே இல்லையா? அது ஒரு அனாதை டிவி மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, இப்போ 2 கருத்து கணிப்பு வந்துச்சு, 2லையுமே 15% மேலே போகலையே. எங்க இப்போ ஜி ஓட்டர்ஸும் 15% தான் போட்டிருந்தாங்க. ஆமாம், 15% வச்சு எப்படி வெற்றி பெற முடியும்? 15 40% இப்பவுமே வந்துச்சு. தேர்தல் நெருங்கும் பொழுது 50% வந்துடும். இல்லை, எல்லாரும் சொல்ற மாதிரி சும்மா ஒரு கோடி 2 கோடி இப்படி கருத்து கணிப்பான். நான் இல்லை கருத்து கணிக்கணும், நான் இல்லை மக்களை சந்திக்கிறவன், பரப்புரை செயலாளர் என்ற நிலையில மக்களை சந்திக்கிறேன்னா